ஸ்வாசிகா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் ஆஸ்கர் கிடையாது சார், ஆக்சுவலா கிடையாது, இல்லை நம்ம கொடுத்துடலாமே. ஸோ இந்தியாவில் வந்து புதுசாக ஆஸ்கர் ஒரு அவார்டு தயாரிச்சு இந்தியன் ஆஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்வாசிகா கொடுத்துட்றேன். டப்பா ஏதாவது வச்சிருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னாரு இவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்ட் பத்தாதுங்க சார். இப்போதைக்கு இது ஆஸ்கர் நினைச்சுங்க, இது இந்தியன் ஆஸ்கர். தேங்க்யூ. இது இந்தியன் ஆஸ்கர். ஓகேவா சார்? தேங்க்யூ நிக்கில் சார். நிக்கில் சார் தேங்க்யூ. வணக்கம் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே. ரொம்ப சந்தோஷம் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே இந்த 1 வீக்காக நான் எனக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோடய ட்ரீமை வந்து கிவ் அப் பண்ணாமல் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். அதனால தான் நான் சசி சாரோட கண்ணில் பட்டதும், அவங்க வந்து என்னை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு அவங்களுக்கு தோணுனதும் எல்லாமே வந்து ஒரு ட்ரீம், அது வந்து இப்போ ரியாலிட்டியாக மாறி இருக்கு. ஸோ சசி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து அது பண்ணலாம், நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ரெலவெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஆடியன்ஸ் முன்னாடி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு 4 இயர்ஸாக இந்த கதையோட இந்த செல்வி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கேரக்டரோட தாட் ப்ராசஸ், இமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே அது கரெக்டாக அவங்க இன்ஜெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபீட் பண்ணி எங்களை மோல்ட் பண்ணி அந்த கேரக்டரில் வாழ வச்சுட்டாங்க. ஸோ அது ஒரு டிரெக்டரோட மேஜிக் தான். சசி சார் மாதிரியான ஒரு ரைட்டர், ஒரு டிரெக்டருக்கு தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ சசி சார். அண்ட் விஜயானி சார் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ ப்ரொடியூசர். அது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க, பிஸ்னஸ் அது இது எல்லாமே. பட் எதுவுமே யோசிக்காமல் அவங்க வந்து இந்த கதை பிடிச்சிருக்கு, சசி சார் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால அவங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கேரக்டர் ரியல் லைஃப்பில் நமக்கு தெரியும், அவங்க ஒரு சூப்பர் ஹியூமன் பீங், ஒரு சூப்பர் ஹீரோ. இந்த படத்தில் அவங்க பண்ண கேரக்டருமே ஒரு சூப்பர் ஹீரோ. லைக் ரியல் பாஸ்கர் பண்ண மாதிரி ஏழிமலா அவங்களும் ரியல் லைஃப்பில் ஒரு சூப்பர் ஹீரோ தான். அந்த மாதிரியான பர்சன்ஸ், அந்த மாதிரியான மென் வந்து நம்ம லைஃப்பில் எல்லா உமன்ஸ் லைஃப்லையும் இருந்தனா அவங்க வந்து நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம். அந்த மாதிரி ஏன்னா ஜென்ரலி நமக்கு தெரியும் விமென்ஸுக்கு வந்து காசு அது இது அதெல்லாம் செகண்டரி. அவங்களுக்கு வந்து அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தான் வேணும். அது கொடுக்கறதுக்கு தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க, அவங்கள ஒரு ஹியூமன் பீங்காக பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயம் எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த எல்லா எலமெண்ட்ஸும் ஃபில் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி தான் நூறுசாமி. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அஜய், அவங்க பெர்ஃபார்மன்ஸ், சக்தி, காவ்யா, அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர், டிஓபி, எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டும், கருணா சார், பாலாஜி சக்திவேல் சார், லிஜோ மோல், எல்லா ஸ்ட்ராங் ஆர்டிஸ்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு மென் வர்சஸ் விமன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருந்து எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணட்டுமே. ஸ்பெஷலி உமன்ஸ் லைஃப் வந்து யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்கள ஏஜ் வச்சு அவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சா, ரீமேரேஜா, டிவோர்ஸா, இல்லை அம்மாவா, இந்த ஏஜ் அந்த ஏஜ் அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படியே இருக்காமல் அவங்களையும் அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ண விடுங்க. அதுதான் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு விஷயம்னா மீடியா வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கிறதுக்குன்னு இந்த படத்திலும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் மீடியா பீப்புள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தெலுங்குலும் நல்ல ரிசல்ட் வருது. வந்த தேவலும் அந்த டைட்டிலில் தான் தெலுங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கேயும் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இப்படியே இது கண்டினியூ ஆகிறதுக்கு எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தேவை. ஸோ தேங்க்யூ நூறுசாமி காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். என்ன நீங்கள் நம்பி சார் இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் யா தேங்க் காட், தேங்க்யூ. எந்தவித ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் பேசுகிறேன். முதல்ல வணக்கம், நன்றி. ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது. இந்த நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, இந்த படம் வேறு லெவலில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி படம் வரும் அப்படின்னு நிறைய இப்போ டைரக்டர்ஸ் வந்து என்னை தேடி வந்து மாலை போட்டு வாழ்த்துறதெல்லாம் எனக்கு இந்த படத்துலையும் இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. எனக்கு ஒரு 10 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நானும் விஜய் ஆண்டனியும் சேர்றதுனால மறுபடியும் அந்த சிறப்பு கிடைக்குது. ஆனால் பிச்சைக்காரனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிச்சைக்காரன் வந்து ஒரு
அம்மாவுடைய வாழ்க்கைய மகன் பார்வையில் சொல்லப்படுற படம் இல்லை, மகனுடைய கதை, அம்மாவை நேசிக்கிற ஒரு அம்மா பையனுடைய கதை. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு அம்மாவுடைய கதை, ஆனால் பையன் மூலமாக சொல்லப்படுது, அவ்வளோதான். ஒரு பெண்ணுடைய கதையை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறப்ப அவருக்கு பயம் வரணும்ல. இத்தனைக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் வர்றாரு, உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்க. ஓகே, எப்படி செகண்ட் ஹாஃப்ல வரலையா? 45 minutes. ஆமா கொஞ்சம் அதான் என்னன்னா, இப்போ ஹீரோ வந்து முதல் 40 நிமிஷம் வந்தாலும் ஹிட்டு தான், கடைசி 40 நிமிஷம் வந்தாலும் ஹிட்டு தான் அப்படின்னு தோணுது. ஓகே, ஸோ நான் இவர்கிட்ட சார்ட்ட கதை சொன்ன பிறகு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்து, எப்படி சொல்றது இவர் இல்லை, இதில் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வர்றது சார், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நான் முதல்ல சொல்ல ஆரம்பிங்க நீங்கள் அப்படின்னாரு. அப்படி சொன்னப்போ லாஸ்ட்டில் 40 நிமிஷம் தான் வராரு அப்படின்னமுன்னா இவர் எதுவுமே சொல்லலை. கதை சூப்பராக இருக்குது சார், நீங்கள் பிச்சைக்காரன் சொன்னப்போ என்ன ஃபீலோ அந்த ஃபீலோடு நான் இருக்கேன், நான் இந்த படத்தில் நான் பண்ணுறேன், அது இல்லாமல் நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி வராரு. யாருங்க இந்த ரிஸ்க் எடுப்பா சொல்லுங்கள்? ஒரு ப்ரொடியூசராக இந்த கதையை தான் வந்து இன்னும் செகண்ட் ஹாஃப்ல தான் வரேன் அப்படிங்கிற இருக்கிற கதையை எப்படி துணிஞ்சு ஒரு ப்ரொடியூசர் எடுக்க முடியும்? அந்த கட்ஸ் வந்து விஜய் ஆண்டனி மட்டும்தான் இருக்குது. எப்போ பிச்சைக்காரன் பண்ணுறப்ப நிறைய ஹீரோஸ்ட கதை சொன்னேன், அவங்க எல்லாருக்கும் என்ன பட்டுச்சுன்னா, இது வந்து ஒரு பிச்சைக்காரனோட கதை, எப்படி சார் நான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பிச்சைக்காரனுடைய கதைங்கிற பார்வையில் இருந்தாங்க நிறைய பேர். நான் சொன்ன கதை சொன்ன நிறைய பேர். ஆனால் விஜய் ஆண்டனி சாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது இது வந்து பிச்சைக்காரனுடைய கதை இல்லை, ஒரு பணக்காரனுடைய கதை அப்படின்னு. அந்த சென்ஸில் தான் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில் படத்தை இறக்கி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையிலேருந்து வர ஆந்திராவில் வந்து வந்த தேவிலுங்கிற படத்தை டைட்டிலில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கேயும் சரி இங்கேயும் சரி ட்ரெமெண்டஸ் ஃபீட்பேக். இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான எல்லா இதுவும் வந்திருக்கு. இப்போ நைட் ஷோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்து இதுதான், மவுத் டாக் மட்டும்தான் நாங்கள் நம்பணும், ஏன்னா அது மட்டும்தான் ஜெயிக்கும். அது எதை கொண்டு வரோம்னா கதை மட்டும்தான் அந்த விஷயத்தை கொண்டு வரும். ஸோ முதல்ல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டின பாஸ்கருக்கும் நிஜ பாஸ்கருக்கும் அதை வந்து இந்த கதையை மறுபடியும் இந்த கதையை திரையில கொண்டு வர்றதுக்கு ரிஸ்க் எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு என்னோட முதல் நன்றி. இதுக்கப்புறம் இந்த கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணுமே அப்படிங்கும்போது எனக்கு சுவாசிக்க லப்பர் பந்தை தவிர எனக்கு அப்போதான் லப்பர் வந்து அடிச்சு முதுகில் அடிச்சு திரும்பி பார்த்தா இவங்க நின்று இருந்தாங்க, சுவாசிக்கா நின்று இருந்தாங்க. நேராக அவங்ககிட்ட மட்டும்தான் போய் சொன்னேன் கதை. நான் இப்போ யாருக்கிட்ட கதை சொன்னாலுங்க, எந்த ஆர்டிஸ்ட்டு கதை சொன்னாலும் இல்லை நான் என் நண்பர்கிட்ட சொன்னாலும் கதை எப்படி இருக்குல்லாம் சொல்ல மாட்டாங்க. சார் எங்கள் பெரியம்மா பொண்ணு ஒன்று இப்படி இருக்கு சார் எங்கள் சித்தி இப்படி விட்டுட்டோம் சார், இதுதான் முதல் வார்த்தையாக வரும். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த படம் ஹிட்ரா. ஒவ்வொருத்தரும் வெளியே போகும்போது தன்னுடைய ரிலேட்டிவை ரிலேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த படத்து ஹிட் ஆனதுக்கான எல்லா இதுவுமே நான் கதை சொல்கிறப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் படம் பண்ணேன். ஒரு படம் ஓடுங்கிற நம்பிக்கை இல்லைன்னா அந்த கதையை எடுக்க மாட்டேன். அது எனக்கு பிடிச்ச கதையாக இருக்கலாம், ஆனால் இது ஓடாதுரா, இதுக்கு இந்த எலிமெண்ட்டை வச்சுட்டு ஓட்ட முடியாது அப்படி தோணுச்சு நான் எடுக்கவே மாட்டேன். எந்த ப்ரொடியூசரையும் நான் சீட் பண்ண மாட்டேன். அந்த நம்பிக்கையில் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு கரெக்டான ஆர்டிஸ்டாக ஒரு செல்விங்கிற கேரக்டரில் பண்ணுறது எனக்கு சரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. இதுக்கப்புறம் அஜய் ஒரு பையனாகவே அப்படியே எனக்கு உண்மையாலுமே எனக்கு அஜய் பார்த்தோன்னே இவன் தான் அந்த பாஸ்கர் அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு. உங்களுக்கும் அது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. உங்க 2 பேர்த்த பார்க்கும்போது அஜய் பார்க்கும்போது அஜய் அஜய். ஸோ அஜய்க்கு அப்புறம் தம்பியா வேணுமே அப்படி சொல்லிட்டு சக்தியை நான் சூஸ் பண்ணேன். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் இம்மெச்சூர்ட் கேரக்டர், அதை ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிறதா நம்புகிறேன். அப்புறம் காவியா அனில், அவங்க வந்து முதல்ல விக்லவுக்கு முன்னாடி நம்ம படத்தில் தான், நம்ம படம் பூஜைக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் அந்த படம் ஷூட்டிங் போகிறாங்க. அவங்க அங்கே போய் அல்ல விக்லவுடைய ஆடிஷனுக்கு போகிறாங்க. அந்த படம் வந்துருச்சு. ஸோ எனிவே 2 ஹிட் படத்தில் இருக்கீங்க. ஓகே, இந்த டீம். அப்புறம் பாடினி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். நான் அந்த ஹார்ட் பீட்னு ஒரு இதை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அப்படி ஒவ்வொருத்தராக உள்ளே வராங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு சேலஞ்ச் இருந்தது அப்படின்னா, இவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வர்றாரு. ஐயோ எல்லாருமே எங்கடா விஜய் ஆண்டனி பார்த்துட்டு இருப்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
நான் ஒவ்வொரு கார்டா இறக்குறேன். இங்க பாருங்க அருள்தாஸ் பாருங்க, இங்க பாருங்க பாலாசிட்டியல் பாருங்க, இங்க பாருங்க கருணாஸ் பாருங்க, அவங்கள மறக்கடிக்கிறதுக்காக எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் வந்த மூர்த்தி பாருங்க அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்ட்டை உள்ள சேர்த்த வேண்டியதாக இருந்தது. இது எல்லாமே ஒரு ஸ்க்ரீன் பிளே டெக்னிக் தான், அது ஒரு டிரெக்டோரியல் என்ன சொல்றது விஷன் தான் அது. ஓகே, இப்படி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் டெக்னிக்கல் டீம், நான் கதையை சொல்லும் போதே, நான் விஜயன் சார்ட்ட கதை சொல்லும் போதே நான் வந்து பாலாஜி ஸ்ரீராமுடைய 4 சாங்கை கொண்டு போய் காமிச்சிட்டு தான் கதை சொல்கிறேன். கதையை சொல்லி முடிச்ச உடனே இந்த 4 சாங் கேட்ட உடனே அவர் வந்து இல்லை சார் நான் மாற்ற விரும்பலை, இந்த பையனோடய போயிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல சாங் அப்படின்னாரு. ஹீ இஸ் சச் அ ஜெனரஸ் மைண்டட். ஏன்னா பணம் போடுறோம், ஒரு ரிஸ்கி சப்ஜெக்டில் பணம் போடுறோம், அந்த மியூசிக்காவது அட்லீஸ்ட் ஒரு மியூசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு செலவாகும் இல்லையா, அதையாவது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கல. இந்த பையனுக்கு இல்லைங்க வாழ்க்கை சாரி வேர்ட் கொடுத்துட்டீங்க, நம்ம போயிடலாம், சாங்ஸ் ஆல்சோ குட் அப்படின்னு வந்தார். தேங்க்யூ சார், அந்த டீமை கலைக்காமல் இருந்துக்கிட்டு. அப்புறம் தர்ஷன், ஹீ இஸ் மை ஸ்டூடெண்ட். நான் பாஃப்டாங்கிற இன்ஸ்டியூட்டில் இது பண்ணும்போது கிளாஸ் எடுக்கும்போது இவன் வந்து என்னுடைய டைரக்ஷன் கிளாஸில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி போயிட்டான். சரி, அப்பயே வந்து இவன் வந்து தனக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு பட்டுட்டு இருந்தது. அப்புறம் இந்த படம் பண்ணும்போது கூடவே எங்கூட மியூசிக் டைரக்டரும் இவரும் ட்ராவல் பண்ணியே ஆகணும், டிஓபியும் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஒரு சீன் இந்த சீன் லாக் பண்ண உடனே அந்த சீனுக்கு என்ன கலர் டோன் அப்படிங்கிறதுலேருந்து 2 பேருமே பேசிப்பாங்க, இங்கே என்ன மியூசிக் வரலாம், இந்த சாங் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாமா, இப்படி நிறைய டிஸ்கஷன் இருக்கும் எனக்கு. அதேமாதிரி என்னுடைய எடிட்டர் ஹரிஷ் யுவராஜ், இந்த 3 பேருக்குமேங்க 22, 24, 23 இவ்வளோதாங்க வயசு. 3 பேருமே புதுசு. அதில் வந்து ஹரிஷ் மட்டும் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஆல்ரெடி எங்கள் டீமில் இருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்த உடனே ரொம்ப தெளிவாக இருந்தான் அந்த பையன். ஸோ தட் வே ஹி வாஸ் போர்டட். தென் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சசிங்கிறவர், எனக்கு சார் என்னென்ன ஒரே விஷயம், எனக்கு ஷூட் முடிஞ்ச உடனே கதை சொல்லி முடிஞ்ச உடனேயே இம்மீடியட்டாக நான் ஷூட் போக வேண்டியிருந்தது. அந்த குறைஞ்ச நாளில் வந்து ஒரு வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குடிசை வீடை பார்த்துருப்பீங்க, ஹீரோயின் வீடு, அதுக்கு எதிர ஸ்கூல் பார்த்துருப்பீங்க. இது 2மே செட்டு, ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அது இந்த கதை எங்கே நடந்ததோ அதே தெருவில் அதே வீட்டுக்கு பக்கத்தில் செட்டு போட்டு நாங்கள் எடுத்தோம். அது பண்ண சசிகுமாருக்கு என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ், நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ அண்ணன் தம்பி பேசிக்கிறாருந்தா கூட அது ஃபைட்டில் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நான். பிகாஸ் ஐ நீட் த கமர்ஷியல். நான் பூ மறுபடியும் எடுக்கிறது நான் ரெடி இல்லைங்க. பூ வந்து கொடுத்தாட்டி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பூ மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான், ஆனால் பூவையும் பிச்சைக்காரனை கலந்து அடிச்சிருக்குங்க. இதுதான் நடந்தது. நான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த சீக்கிரட்டை சொல்லிடுறேன் நான். அது வந்து அதனால தான் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் குரு வசந்த் சார் சொன்னார், ஒரு சிங்கிள் மதருடைய கதையை எடுத்துட்டு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறவன் நீ மட்டும்தான்டா அப்படின்னு. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ராம் அப்படிங்கிற என்னுடைய ஸ்டண்ட் டைரக்டர், அவர் மிஸ் ஆகிட்டார், வரலன்னு நினைக்கிறீங்க. ஓகே, அவர் இப்படி நிறைய டெக்னீஷியனுடைய ஸ்டில் கேமராமேன் மகேஷ், அப்படி நம்ம துர்காங்கிற காஸ்டியூம் டிசைனர், காஸ்டியூமர் கணேஷ், இப்படி நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்த அண்ணனுங்க, இப்படி எல்லாருக்கும் இந்த சமயத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் மறக்கவே முடியாத எதுவுமே என்னால் வந்து இவங்களுடைய ஹெல்ப் பண்ண எப்படி நான் நன்றி சொல்வேங்கிறது கூட இல்லை, எப்படி இது என்ன சொல்லி இது பண்ணுறதுங்கிறது என்னுடைய டீம் அதை மட்டும் எப்படி அவங்க மட்டும் முன்னாடி வாங்க ப்ளீஸ், வாங்க சார். ஐஷு கம். வினோத் சரி, இந்த டீம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு தெரியும், எல்லா டைரக்டர்ஸும் பாராட்டுறது தான். பட் எனக்கு வந்து என்னன்னா, நான் முன்னவே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியான டைம் இருந்தது. அவ்வளோ நான் எனக்கு சொன்னது தான் தெரியும். இவங்க வந்து இந்த வேலையை ஸ்ரீராம் தான் கோ டைரக்டர், முரளியும் கோ டைரக்டர், இவங்ககிட்ட சொன்னதான் நீங்கள் பிரிச்சுக்கோங்க, எந்தெந்த வேலை யாருக்கு என்ன கரெக்டர் இருக்கோ அதுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டிங் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியாது. எனக்கு எடிட்டிங்கில் டப்பிங்கில் பார்க்கும்போது தான், ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்க்கும்போது தான் ஐயோ இந்த பசங்க எப்படி உழைச்சிருக்கானுங்க.
முரளி வந்து ஸ்ரீராம் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்கெடியூல் போடுறதுலேருந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நாட்களில் எடுத்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். அதுக்கு ஸ்ரீராம்ங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கிற ஒரு கோ டைரக்டர். முரளிங்கிறவங்க வந்து இந்த படத்தை வந்து கமர்ஷியல் விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப குறியா இருக்கிற கோ டைரக்டர். ஓகே, அதுக்கப்புறம் வினோத். இவன் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் கூட கிடையாதுங்க. அவன் ஷூட்டிங்லேயே இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் லொக்கேஷன் பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் இந்த மாயக்கனவோ சாங்குடைய லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க. தண்ணி 2 சைடும் தண்ணி இருக்கும், அந்த தேக்கு மரம் இருக்கும். இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லைன்னா, அந்த காற்று இல்லைன்னா நீங்கள் அந்த சீனியை ரசிச்சிருக்க முடியாது. அதுக்கு ரீசன் வந்து வினோத் தான். ஓகே, அப்புறம் விநாயக், சுரேஷுடைய லெவல். சுரேஷ் வந்து எனக்கு இந்த கிளைமேக்ஸினுடைய இதெல்லாம் பிரித்து உண்மையாலுமே பண்ணது நம்ம ராம் ஃபைட் மாஸ்டரும் இவங்க 2 பேர் தான், சுரேஷ் அண்ட் முரளி தான். இப்படி ஒரு டைரக்டராக அவங்க வந்து எடுத்துகிட்டு இது பண்ணாங்க. இதுக்கப்புறம் விநாயக் என் கூடயே ஒர்க் பண்ண, காஸ்டியூம் பார்த்துக்கிட்ட விநாயக், என் கூட ஐஷு என்னுடைய பொண்ணு. ஓகே, இவங்க மிதுன்லாம் வந்து அவனுக்கு 22 இயர்ஸ் தான். அவன் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் விட்டு போகாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இந்த ஜென் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, சென்சி இல்லை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த குரூப்ல இருந்து இவ்வளவு சின்சியரான ஒரு பையனை நான் இப்போதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். தேங்க்ஸ் மிது, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்படி எல்லா இதுவும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். வேற யாராவது? ஓகே, யா எனிவே மழை பெய்யுது. ஓகே, சரி சார், இது எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் வந்து இந்த படம் வந்து வந்ததேவலுங்கிற பேரில் இதில் நடந்திருக்கு. ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இங்கேயும் பயங்கரமான ரிப்போர்ட்டு. நான் முன்னவே சொன்ன மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் பேசி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. நீ இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதால ரொம்ப ஏன்னா அவரே கேள்வி இல்லை, இதை முடிச்சிடலாமே சாருடைய மேடம், இதை முடிச்சிடலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக பிச்சைக்காரனை தொடர்ந்து என் லைஃப்பில் ஒரு 3 முக்கியமான இன்சிடென்ட். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷுமில் என்ன மியூசிக் டேரக்டராக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சார் தான். தமிழ் ஹீரோவான பிறகு எனக்கு வந்து பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு பெரிய படம் கொடுத்தது வந்து சார் தான். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து என் கம்பெனி கொடுத்துருக்கிறாரு. ஒண்டர்ஃபுல் மூவி பிஸ்னஸ் அதெல்லாம் தாண்டி இது வந்து பெண்களுக்கு சேர வேண்டிய படம், பெண்கள் பார்க்க வேண்டிய படம். இன்னும் சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆகியும், இவ்வளோ சோஷியல் மீடியா டெவலப் ஆகியும், பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஆண்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30% குறைவாகவே பார்ஷியலாக நடத்தப்படக்கூடிய மக்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக நிறைய விதங்களில் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு துன்பத்தை வந்து இந்த படம் வந்து கூட்டிட்டு காட்டுது. கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ. அது வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியதுன்னா அது கவர்மெண்ட் லாவாலேயோ இல்லை 4 பேர் மேடையில் பட்டிமன்றம் பேசியோ குணப்படுத்த முடியாது. மனசில் போய் ஓடணும். மனுஷன் வந்து சிந்திக்கணும். இந்த மாதிரி ஆமா இல்லை அவங்களும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவை பற்றி, தான் சித்தியை பற்றி, பெரியம்மாவை பற்றி, தங்கச்சியை பற்றி, அக்காவை பற்றி, அண்ணியை பற்றியெல்லாம் யோசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிக்கணும். அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் மக்களை போய் திரிக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அருமையான, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு கண்டிப்பாக வலிக்கும். நான் கூட நிறைய பேரை தேட்டர்லேருந்து பார்க்குறேன். வரும்போது வந்து மகிழ்வோட நிகழ்ச்சியோடு அழுதுட்டு வராங்க. இந்த படம் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய படமாக வந்து பிஸ்னஸாக பேசலை. உண்மையிலே மக்கள் நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படம் மிக பெருசாக பிடிக்கும். எப்படி ஒரு மனுஷன் பூலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இப்படி யூனிக் கான்செப்டாக கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சசி சார் மேலே உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டாகும். இண்டஸ்ட்ரி லெவல்லையும் சரி, மக்கள் லெவல்லையும் சரி. ஸோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க சார் சொசைட்டிக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஸ்வாசிகா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் ஆஸ்கர் கிடையாது இல்லை சார். ஆக்சுவலாக கிடையாது இல்லை, நம்ம கொடுத்துடலாமே. ஸோ இந்தியாவில் வந்து புதுசாக ஆஸ்கர் ஒரு அவார்டு தயாரித்து இந்தியன் ஆஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்வாசிகா கொடுத்துட்றேன். டப்பா ஏதாவது வச்சிருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னாரு இவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு பத்தாதுங்க சார். இப்போதைக்கு இது ஆஸ்கர் நினைச்சுக்கங்க. இது இந்தியன் ஆஸ்கர். தேங்க்யூ. இது இந்தியன் ஆஸ்கர். ஓகேவா சார்? தேங்க்யூ நிக்கில் சார். அண்ட் நிக்கில் சார் தேங்க்யூ. அண்ட் நிக்கில் சார் வாங்க சார். இந்த படத்தோட 3வது ஹீரோ மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த இது வரைக்கும் நின்று ஆக்சுவலா மக்கள்கிட்ட போய் சேர்த்த நம்ம நிக்கில் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். அப்புறம் படம் அடிக்கலையா சார்? ஏன் சார்? சரி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேருங்க. பிசினஸ்க்காக இல்லை, அந்த கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும். தேங்க்யூ ஸோ மச். அந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. மழை பெய்யுறதுனால சீக்கிரம் முடிச்சிருப்பா. தேங்க்யூ. இல்ல ஒரே இது நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுவோம்.
இந்த படத்தை இவ்வளவு தூரம் இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டே அன்னைக்கு இவ்வளவு ஓப்பனிங், அதாவது மக்கள்கிட்ட இவ்வளவு இது போய் சேர்த்தது இந்த என்னுடைய தினேஷ்ங்கிற ஒருத்தர். இவர் தான் இதுக்கு டீமு. அப்புறம் இவங்களை டெக் டீமுங்க, மோதி டெக் டீம்ங்கிற இவங்க தான் ப்ரொமோஷன் டீமு. இவங்க 2 பேரும் இல்லைன்னா நாம அவங்க இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் ரீச் ஆகிருக்காது. இதை விட பேசிக்கான ஒரு விஷயம், வளையாம்பட்டு மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த கதை இங்கே தான் நடந்தது, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அது என்றைக்குமே மறக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். வளையாம்பட்டு மக்கள் எல்லாருக்கும் நன்றி. சார் 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 கூப்பிடுவாங்க சார். ஆமாம் ஆமாங்க. ஆமாங்க. அப்படியா? அது அப்படி இல்லைங்க. எனக்கு அந்த விஷயத்தை நம்ம ஒரு இதுக்குள்ள கொண்டு வர வேண்டாம்னு பார்த்தேன். வேணா வேற பார்ட் எடுத்துருவோம் சார், இன்னொரு காரியம் பண்றேன். அப்பா சார் பேர் சொல்றேன், ஓகேவா? சமூக மாற்றம் தொடரணும்னு படம் எடுத்துருக்கீங்க. இப்போ வந்து நீங்க பாருங்க, காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள்லாம் வந்து நிறைய பேர் அப்பா அம்மா வந்து வோல்டேஜ் ஹோம்லயும் நடுரோட்லயும் விட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? இந்த படம் எடுத்துட்டீங்க, படம் பார்க்காதவங்களுக்கு. இல்லை சார், அதான் நம்ம இப்போ சொல்ற மாதிரி பெண் அம்மாவையும் சரி அப்பா சார், இந்த கதை சார் உண்மையாலுமே சிங்கிள் மதரை பத்தி கூட இல்லை, சிங்கிள் ஃபாதரை பற்றியும் கூட தான். கல்யாணம் ஆகி குழந்தை இருந்துச்சுன்னா பசங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும், அந்த பெண்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஆம்பளைங்களுக்கும் பிரச்சனையில தான் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ ரீமேரேஜுங்கிறது ரொம்ப காமனான விஷயம். அதை வந்து ஜாதி மதம்ங்கிற பேர்லயோ இல்ல பெண்களை அடக்கி வைக்கணுங்கிற பேர்லயோ அதை பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த படம். அவங்கள மனுஷியா புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க வந்து ஓல்டேஜ்ல விட்டுட்டு போற பசங்களை பத்தி தானே கேட்டீங்க. அவங்களாம் என்ன பண்றது கேட்டீங்களே, அதில் உருப்படவே மாட்டான், கவலைப்படாதீங்க. அவன் பையன் விட்டு போயிடுவான் அவனை. ஆக்சுவலா அதே மாதிரி நடக்கும். தமிழ் சினிமாவில் நிறைய காதல் படம் பெண்களை மையப்படுத்தி நிறைய படங்கள் வந்துருக்கு. உண்மையாலுமே இந்த படம் வந்து இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த படம் வந்து பெண்களை பற்றின படங்களை தேடும் போது உங்க படம் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா எடுத்துருக்கீங்க. பெண்ணுரிமையா கரெக்டா பேசிருக்கீங்க. நாங்க பண்ண லவ்லாம் ஓகேவா உங்களுக்கு? இது எங்க எங்க வச்சு பண்ணோம்? அதுவா? தேங்க்யூ தேங்க்யூ. நடிப்பு தான். அங்கதான் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தேன் நான் ஆக்சுவலா. அதனால ஓகே. நான் வந்து முழுசா ஒரு படத்துல நடிக்கிறதுனால படம் போட போறது இல்லை. அந்த முழுசாவே வேற ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து கடைசி வரைக்கும் நான் சேரை போட்டு உட்காந்து என்ன பாருங்க 2 hours என்ன பாருங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விதவிதமா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி என்னதான் பேசினாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆக்சுவலா படம் ஓடுறதுக்கு வந்து எப்பவுமே கதை தான் தேவை. 5 நிமிஷம் ரோலா இருந்தா கூட நல்ல ரோலா இருந்தா ஓகே தானே அப்படின்றதுனால நான் அதுவும் சாருன்ற எனக்கு வந்து வேற. எனக்கு என்னன்னா வாழ்க்கை கொடுத்தவர். முதல் படம் வந்து டிஷும்ல மியூசிக் டைரக்டர் ஆக்குனவர், பிச்சைக்காரன் ஒரு அருமையான படத்தை கொடுத்தவர். அவர் கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஓகே. மேடம் என்ன சொன்னாங்க? ஏன்னா வந்து பெண்கள் பிடிச்ச கதை நீங்க ஓகே சொல்லிட்டீங்க. மேடம் என்ன சொன்னாங்க? உண்மையான ப்ரொடியூசர் இல்ல, அதான் அவங்க ஓகே தான். நான் சார் சொல்லும்போது கூட சுவாசிகா பத்தி சேர்த்து சொன்னாரா, நான் டபுள் ஓகே சொல்லிட்டேன். அங்க போய் சமாளிச்சுக்கிட்டேன், பாத்துக்கிட்டேன். தேங்க்யூ. வந்து இல்ல ஒரு நிமிஷம் பாலா, லேட்டா வந்த லேட் ஒரு நிமிஷம் பிரச்சனை பண்ணுங்க. இல்ல சார் 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 ஒரு நிமிஷம் காலையில ஆரம்பிச்சு நூட் ஷோ வந்து 9:30க்கு ஆரம்பிக்க வேண்டிய படம் 11:30க்கு ஆரம்பிச்சது. இது அந்த பிஆரோட கேட்கணும், இங்க அவரை கேட்க கூடாது. சரி இல்ல அவரு வந்து லேட்டா வருவேன் நான் வர மாட்டேன்னு சொன்னாரு. நீங்க வாங்க சார்னு சொல்லி நான் ஓகே ஓகே. அதனால தப்பா கேள்வி கேட்காதீங்க பாலா. இல்ல இவரு வரல, லேட்டா வரல, அவரு தேட்டர் ரவுண்ட்ஸ் போயிட்டாரு வந்தாரு. அதனால தப்பா கேள்வி கேட்க கூடாது பாலா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீனா எந்த சீன் சொல்லுங்க? அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சைட் இருப்பாங்க சார். ஆக்சுவலா இந்த சீன்ல ஓப்பனிங் சீன் சைட் இருப்பீங்களா? ஆக்சுவலா அப்போ டயலாக் சொல்லுவாங்க, உங்க கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதானே சொல்லுவீங்க? நான் சொல்றேன்னா நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொல்லுங்க என் கூட இருக்கணும், நான் சொல்லி அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும். அப்போ அவங்க கியூட்டா ப்ரொபோஸ் பண்ணாங்க சார். அது எனக்கு தம்பி என்னம்மா நோட் பண்றீங்கப்பா, சொல்லுப்பா. இல்ல கரெக்டா சொன்னீங்க. எனக்கு இந்த பொண்ணு எப்படா இப்படி பண்ணிச்சு, நான் கேமரா பேக்ல இருக்கு, கண்ணு வேற மேல போகும் இல்லையா? அதான் அது லைக் நான் சும்மா யூடியூப்ல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன் அந்த டைம்ல ஷூட் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு அப்படி பண்ணேன். சசி சார் ஆமா, இது கழுத்தை போட்டு இருக்கிறப்ப
என்ன நடக்கணுமோ அது நீங்க ஆமா. நீங்க வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. சார் தேங்க்யூ சார். நிறைய தேங்க்யூ. இயக்குனர்கள் வந்து உங்க நடிப்பை பாராட்டினாங்க. சரி. இந்த படத்துல இந்த படத்துல அதை நீ எப்படி பாக்குறீங்க? அடுத்த படங்கள்ல இதே மாதிரி நடிப்பு கொடுப்பீங்களா? இல்லை கண்டிப்பா. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் வந்து ஒரு 15-20 படம் பண்ணியாச்சு. நடிப்புக்குன்னு யாரும் பாராட்டுறது இல்லை. நல்ல படம் சார், நல்ல படம், சூப்பர் கதை சார் அப்படின்னு போயிருக்காங்க. மியூசிக் சொல்லி பேசுவோம். நடிப்புக்குன்னு பாராட்டின முதல் படமே இந்த படம் தான். ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து வைகை, மைதானம், சாட்டை இது மாதிரி படம் நடிச்சீங்க. 10 வருஷம் தமிழ் சினிமா கண்டுக்கிடவே இல்லை, படம் நடிச்சிட்டீங்க. நம்பர் பந்தல இந்த படம் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் என்னோட இதுல சொன்னது, நான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல. ஏன்னா நான் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டே வரும்னு நம்பி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது சார் என்ன பாக்குறதுக்காக தான், இந்த கதை எழுதுறதுக்காக தான், பாஸ்கர் வந்து அதை ஒத்துக்கிறதுக்காக தான். ஸோ எல்லாமே எனக்கு ஒரு ட்ரீம். அதுதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சசி சாரோட நான் இது 3வது படம், நூறுசாமி. இந்த கதை வந்து ஒரு கருவாக இருக்கும்போதே சாரோட நான் வந்து இந்த கதையில் நான் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் வந்து இது ஒவ்வொரு முறையும் அது வளரும்போது நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். இதில் எல்லா பாடல்களும் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதில் வந்து புது உறவாக பாலாஜி ஸ்ரீராம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இசை. இதில் இருக்கிற இந்த சுவாசிகா மேம் வந்து இந்த கதையை கேட்டதுக்கப்புறம், மேம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கணும், கண்டிப்பாக இது படம் உங்களுக்கு ஒரு பெரிய பேராக கிடைக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன். அது உண்மையாக அமைஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. மக்களும் இதை கொண்டாடுறாங்க, நீங்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இந்த வருஷம் ஒரு மிகச்சிறந்த படமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. அஜய் ஒரு நிமிஷம். அஜய் பாஸ்கர் ஒன்று இல்லை, நான் அதை இன்ட்ரடியூஸ் தனியாக பண்ணிட்டேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த கதை தெரியும். ஒரு பையன் தன்னுடைய அம்மாவை மனுஷியாக மதிக்க ஆரம்பித்தான். அதனால அந்த அம்மாவுக்கு நல்லது நடந்தது. ஓகே, நாம் தெய்வமாக பார்க்க ஆரம்பித்தோன்னா நமக்கு தான் நல்லது நடக்கும். ஸோ மனுஷியாக பார்த்த முதல் மனுஷன் இந்த ஒரிஜினல் பாஸ்கர். ஓகே, இவருடைய கதையை தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இவர் தன்னுடைய அம்மாவுக்கு என்ன பண்ணார், அது ரியல் லைஃப்ல பண்றதுங்கிறது நம்மளால நம்ம படத்துல பாக்குறதுக்கே பயமா இருக்கு, இல்ல பிரம்மாண்டமா இருக்கு, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. 2018 17 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 19 அம்மாவுடைய மேரேஜ் முடிச்சிருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ எதிர்ப்பு இருந்திருக்கும், எவ்வளோ அது அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையிலேயே எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். இதெல்லாம் நடத்தி காட்டினவர் இந்த பாஸ்கர் தான். அவருடைய நகல் தான் இந்த பாஸ்கர். சரி, இப்ப நீங்க பேசுங்க. அதாவது நிஜ பாஸ்கர் பேசுவாரு. எனக்கு வந்து என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. ஒரே திகைப்பு, ஒரே பிரமிப்பா இருக்கு. எல்லாத்தையும் இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார் எல்லா இதுலையுமே என்னை வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. எல்லா புகழ்ச்சியும் நான் வந்து சாருக்கு தான் கொடுப்பேன், நான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏங்க, காந்தி படத்தை பத்தி படம் எடுக்கிற அட்டன்பர் பெட்டரா இல்ல நிஜமாவே வாழ்ந்த காந்தி பெட்டரா? சொல்லுங்க. நீ காந்தி போக வேணாம். இல்ல, இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஒரு சின்ன குக்கிராமத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். யாருக்குமே அது வந்து பெருசா தெரியல. 2019 நடந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, இதையே நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணக்கூடாது அப்படி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன இது பண்ணதால நான் வந்து 2021 ரைட் டு மேரி, அந்த பேரு வந்து ரைட் டு மேரின்னு சொல்லி பேர் வச்சிருப்போம். புக்குக்கு கல்யாணம் பண்றதுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி ஒரு பேரு. அதுவும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ண, நெல்சன் அப்படின்னு ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணது தான். அது புக்கா எழுதி பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த புக்கு கொஞ்சம் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த படம் வந்திருக்கு. அண்ட் நிறைய இது வந்து ஒரு இன்சிடென்டா தான் எல்லாமே கடந்து போயிருக்காங்க. ஒரு 2019 நடந்தது, யாருக்குமே தெரியல. ஒரு 2-3 இயர்ஸா யாருக்குமே தெரியல இல்லையா, நடந்துருக்கே தெரியல, அப்படிதான் போயிருக்கு. பட் அதை டாக்குமெண்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் புக்கா படிக்கிறதுக்கு பார்த்துருக்கேன், புக்கா ட்ரையா தான் இருக்கும். பட் சார் வந்து அந்த ஒரு இதை பார்த்துட்டு அந்த ஒன் லைன் என்ன அப்படின்னா, மகன்கள் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார், அதான் ஒரு லைன். இப்போ இதை வந்து படமா யாராவது எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்கு. ஒரு அன்இமேஜினபிள், ஒரு இம்பாசிபிள் இதாக நினைக்கிறதே அவஸ்டா நினைக்கிறதே. பட் சார் வந்து நினைச்சது மட்டும் இல்லாமல் என்னை கூப்பிட்டு பேசுறாரு, ஒரு ஹோல் டே வந்து டிஸ்கஸ் பண்றாரு. டிஸ்கஸ் பண்ண அடுத்த வாரமே கேமராமே இன்னொரு 2 மெம்பர்ஸை கூப்பிட்டு நான் உங்க ஊருக்கு வரேன், உங்க ஊர்ல வந்து இந்த மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வராரு. ஒரு நாள் தான் ஆக்சுவலா பிளானு. அங்க வந்துட்டு எங்க வீட்டுல கூடயே படுக்கிறாரு. அந்த கூரை வீடு நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த வீடு இன்னும் இருக்கு, நம்ம படத்துல இருக்க வீடு இன்னும் இருக்கு. அந்த வீட்டுல அங்கேயே தான் தூங்குறாரு. ஒரு 3 days வந்து எல்லாருமே நாங்க ஃபுல்லா அப்படியே கீழே படுத்திருப்போம்.
3 days அங்கேருந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறோம். இந்த மாதிரி என்ன மாதிரி நினைக்கிறான், ஆல்ரெடி நடந்து 2 years ஆயிடுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணதான் அந்த டீசரில் கொஞ்சம் பேர் பேசுறது வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை டெவலப் பண்ணுறேன். அது வரைக்குமே எனக்கு வந்து ஒரு இது படமாக எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் தான் எனக்கு வந்து தெரியாது, இந்த ஃபீல்டை பற்றி தெரியாது. பட் சார் வந்து அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த அளவுக்கு இது வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு டைமும் சொல்லுவார். இது வந்து நடந்திருக்கு, இது வந்து மக்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எனக்கு இது இருக்கு. பூ பற்றி பூ சசி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப இது. அதுக்கு அடுத்து எனக்கு நெருக்கமாக வந்து உங்கள் கதை இருக்கு, நான் வந்து கண்டிப்பாக கொண்டு போய் ஒவ்வொரு டைமும் சொல்லுவார். 2021 ஸ்டார்ட் பண்ணது 2026 ஆல்மோஸ்ட் லைக் 5 years ஆயிருக்கு இப்போ இது வந்து ஒரு படமா வெளியே வர்றதுக்கு. அண்ட் இது பெரிய ஒரு ஜேர்னி இது சார் தான். அதனால இப்போ 5 வருஷம் ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு நான் பண்ணிட்டு விட்டுட்டேன், பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு, அதான் முடிஞ்சிருச்சு. பட் 5 வருஷமா இது வந்து அந்த கதையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொடியூசர்ஸ் போயிட்டு மீட் பண்ணிக்கிட்டு மந்த்லி ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி இங்கே போய் பேசினா இங்கே பேசினா இப்படி சொல்லியிருக்காங்க. மந்த்லி வந்து நாங்கள் பேசிட்டோம், ஃப்ரெண்ட்லியாக டச்சில் இருந்துகிட்டே இருந்தோம். அதுக்கு அடுத்து திடீர்னு நடுவில் வேறு இன்னொருத்தர் வந்து கதையை கேட்டிருந்தாரு பண்ணுறதுக்கு. பேசலாம் பிரச்சனை இல்லை, பேசு. நடுவில் வந்து இன்னொருத்தர் வந்து பண்றது சொல்லியிருந்தாரு. அப்பயும் சார் வந்து எங்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கதை நம்ம ப்ரொடியூசர்ஸ் நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன், பட் இந்த கதை நான் பண்ணணும்னு எனக்கு இருக்கு. ஆனால் வந்து என்னால் எப்போ பண்ண முடியுமா இல்லையான்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியல, நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சார் வந்து சார் நீங்கள் தான் சார் இந்த கதை நீங்கள் பண்ணுங்க சார், உங்ககிட்ட தான் சார் இருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு 2024 வந்து ப்ரொடியூசர் ஒருத்தர் ஓகே பண்ணாதான் சொன்னார். அதுக்கடுத்து படம் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த படம் வந்து ஒரு கதை வந்து ஒன்லைன் இது, பட் இது அந்த அளவுக்கு மக்கள் ரசிக்கும்படியா கலர்ஃபுல்லா என்டர்டைனிங்கா வந்திருக்கிறது வந்து கமர்ஷியலா வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு இது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இதா இருந்தது. அதனால எல்லா புகழுமே வந்து சாருக்கு தான் போகும். அவர் தான் வந்து 5-6 வருஷமா அந்த கதையை வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து மக்கள் ரசிக்கும்படியா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இல்ல அஜய் பேசுங்க. சபிதா வாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நிறைய படங்கள் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 50-60 படங்களுக்கு மேலே நான் வந்து ஒரு துணை நடிகை நடிச்சிருக்கேன். பட் நான் இந்த படத்துக்காக நான் நிறைய நாட்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு உண்டு, இந்த படம் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி. ஸோ வாய்ப்பு கொடுத்த சசி சாருக்கும் விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனுக்கும் எங்கள் மொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் எனக்குன்னு ஒரு க்ளோஸ்அப், எனக்குன்னு ஒரு ஷார்ட்னு சொல்லி சார் எனக்காக நிறையா விஷயங்களை மெனக்கெட்டு பண்ணார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. ஆடியன்ஸ் வந்து அடுத்த பிச்சைக்காரனுடைய வெற்றியை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெலுங்குலையும் வந்து ரிலீஸ் ஆகி பிச்சைக்காரனை விட நல்லா போகும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸோட ரிவ்யூவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி மேலும் கொண்டு போய் சேர்க்கணும். ஹாய், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. வாய்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் விஜய் ஆண்டனி சார் தேங்க்யூ சார். படம் நல்லா வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி ஸ்ரீராம், நூறுசாமி படத்தோட இசையமைப்பாளர். இதுதான் என் டெபியூ மூவி. எவ்வளோ வணக்கம். என் பேர் பாலாஜி ஸ்ரீராம், நூறுசாமி படத்தோட இசையமைப்பாளர். இதுதான் என் டெபியூ மூவி. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம் வந்து என்னை நம்பி கொடுத்ததுக்கு சசி சார் தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப பாசிட்டிவான வேர்ட் ஆஃப் மவுத் வந்துட்டுருக்கு. எல்லாருமே நிச்சயமாக படம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். கவியா. டியரஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். சசி சார், இது ஒன்ஸ் இன் அ லைஃப் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் சம்படி லைக் சசி சார். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங் அண்ட் கமர்ஷியல் வேயாக பண்ணுற ஒரு படம். ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ அகேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் விவேக் என்ற ஒரு ரோலில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட முதல் வெற்றியை நான் என்னென்ன பார்க்குறேன்னா, கரெக்டாக 11 மணி ஷோ முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த படம் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்டா, நீ பாரு. ஏன்னா அவனுக்கு அப்பா இல்லை. ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், ரொம்ப ஹைப் ஏற்றிட்டே இருந்தேன். அவனும் உறவுனா என்ன இவ்வளோ சொல்கிறீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். இன்னைக்கு அவன் 11 o'clock ஷோ முடிச்சுட்டு அவன் ரொம்ப கலகலன்னு பேசுகிற ஒரு பையன்.
அவன் ஃபோன் பண்ணிட்டு ஒரு 4 செகண்ட் அமைதியாக இருக்கான். அமைதியாக இருந்து அவள் அழுது அண்ணே அழ வச்சிட்டிங்கண்ணே, என்ன சொல்லுன்னு தெரியலண்ணே, எல்லா டைலாக்ஸும் அந்த படமாகவே என்னை ரொம்ப எமோட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அழுதான். ஸோ அதுதான் நான் இந்த படத்தோட முதல் வெற்றியாக பார்க்குறேன். அண்ட் அந்த படத்தில் நடந்த மாதிரி ஒரு கேள்வி, நம்ம அம்மா கிட்ட தானே உரிமையாக கேளு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த படத்தை வந்து அவங்க மாமா ஒரு 3 பேர் சேர்ந்து பார்த்துருக்காங்க. படம் முடிச்சுட்டு அவங்க மாமா அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டான்னு சொன்னான். அது ரொம்ப அதான் நான் 100 படம் பண்ணுவேன்னு தெரியல, பட் 100 சாமி பண்ணிட்டேன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குன்ற மாதிரி இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெண்ணு நினச்சா அவளால் என்னெல்லாம் பண்ண முடியும், அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் நினச்சா உங்களாலும் என்னெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பாக அது நல்ல முறையில் நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் முதல் முறையாக எனக்கு தனிப்பட்டு நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ட்விட்டர்லேயும் சரி வேர்ட் ஆஃப் மவுத்லேயும் சரி எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு போகிறது. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பாக அடுத்தடுத்த படத்தில் நான் திருப்தி பண்ணுவேன். அண்ட் சசி சாருக்கும் விஞ்ஞானி சாருக்கும் நான் எவ்வளோ கோயில் போனாலும் அது தீருமா தெரில, என்றைக்குமே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் சுவாசிகா மேம், அதான் எனக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியமோ, இப்போ எனக்கு எதுவும் கிடைக்கனாலுமே அவங்களுக்கு இந்த படம் நல்லபடியாக வந்து அவங்க ஒரு கிரேட் லெவலுக்கு போகணுன்ற ஒரு ஆசை நான் நான் வேண்டிகிட்டே இருந்தேன். ஸோ அது இப்போ நடக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஜய்க்கும் இது ஒரு முக்கியமான படம். அண்ட் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கால் பண்ணி உங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை வந்து பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், எங்கள் அம்மாவுக்கு நான் இந்த இடத்துல சாரி சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே நான் நிறைய உணர்ந்தேன். நான் படத்தில் பேசின டைலாக் எல்லாமே எனக்கு அதை படிக்கும் போதே எனக்கு குத்திச்சு ஒரு மாதிரி. நீ உங்கள் அம்மாவை நீ மனுஷியாவே பார்க்கலையடான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இவ்வளோ பேர் முன்னாடி நான் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு எல்லா பசங்களும் அவங்க அம்மாவா இல்லாமல் ஒரு நல்ல மனுஷியாக பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கங்கள். நூறுசாமி பேசிகிட்டு இருக்க ஊரே, அதாவது இந்த மாதிரிப்பட்ட ஒரு கதையை வந்து வெறுமனே ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் இது ஆக்சுவலாக ஒருத்தவங்களோட வாழ்க்கை, இது ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்கும் போது எனக்கு ஆக்சுவலாக இன்னும் ஒரு 10 மடங்கு புல் தான் அரிக்குது. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மனசிக்கல்களை தாண்டி, எத்தனையோ பேரை கன்வின்ஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஊரில் எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி அதை வந்து செயல்படுத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் வந்து அதுக்கான கிரெடிட்லாம் முழுக்க அந்த பாஸ்கருக்கு தான் போகுது. இன்னைக்கு நூறுசாமி வந்து ஒரு படமாக நின்றுருக்குன்னா அது வந்து இவரோட தாட்டு, இவரோட ஒரு எண்ணம் இல்லாமல் அது இருக்காது. அண்ட் இது வந்து அழகாக கன்சீவ் பண்ணியிருக்கிற ஒரு சசி சார். இந்த கதையை வந்து நம்ம எடுத்து இது வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கணும், மக்கள்கிட்ட போய் காட்டணும். இது ஏன்னா ஒருத்தர் தனிப்பட்ட கதை இல்லை, இது வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒரு அம்மாக்களுடைய கதை, உங்களோட அத்தையோட கதை, இல்லை அக்காவோட கதை, தங்கச்சியோட கதை, யாரோட கதை வேணா இருக்கலாம், பட் அவங்களோட கதை. இது வந்து அவங்ககிட்ட கேட்க முடியாத ஒரு விஷயமா நம்ம தோணியிருந்திருக்கலாம் இத்தனை நாளாக. ஏன் எதுக்குன்றது நம்ம 2வதாக வருவோம், பட் கேட்க தோணலை. பட் இந்த படம் வந்து வெறுமனே ஒரு படமாக இல்லாமல் கடைசியில் வந்து தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஐயோ நம்ம பண்ணியிருந்துருக்கலாமேடா, நம்ம கேட்டுருந்துருக்கலாமேடா அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து விதைச்சிருக்குன்னா அதுவே வந்து 100 கோடிக்கான வெற்றிக்கு சமங்க இந்த படத்துக்கு மூலியமாக. அண்ட் அப்பேற்பட்ட ஒரு படத்தில் எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு. விஜயாண்டி சார் மூலியமாகவும் சசி சார் மூலியமாகவும் இது. அண்ட் இத்தனை பெரிய ஒரு நான் பெரிய காசுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்ல மனிதர்களோட எனக்கு வேலை செஞ்சதுக்கான வாய்ப்பு எனக்கு. நான் என் படத்தில் வேலை செஞ்ச சுவாசிகா மேம் வந்து எனக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு படத்தில் அம்மாவாக இருந்தாங்க. பட் இப்போ முடியும் போது எனக்கு உண்மையாகவே ஒரு அம்மாவை விட தான் பழகிறோம். எனக்கு ஆரம்பிச்சு என் தம்பி சக்தி ஆரம்பிக்கும் போது விளையாட்டாக சுட்டித்தனமாக ஆரம்பிச்சு இப்போ உண்மையாகவே ரொம்ப இணைஞ்சு பழகிறோம். அதே மாதிரி இந்த மொத்த டீம், சசி சார், நான் பாரதி சக்திவேல் சார், கருணா சார், நிஜமுன்னாமின்னு சொல்லிட்டு காவியா பாடனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த காஸ்ட்டுமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான காஸ்ட். அவங்களோட ஒர்க் வந்து படத்தில் ஆட்டோமேட்டிக்காக பேசப்படும், ஆல்ரெடி பேசப்படுது. அண்ட் மற்றபடி இந்த படத்தை வேலை செஞ்ச அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, என்னென்னலாம் சிரமப்பட்டிருக்காங்கிற விஷயத்த நான் வந்து கண்ணிலே உட்காந்து பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். நானும் ஒரு ஐடியா இருந்திருக்கேன். பட் நிந்தரவுலாம் கஷ்டப்பட்டிருக்கேனான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கஷ்டப்படுவேன்னு கூட தெரியாது. பட் ரொம்பவே ஒரு கிரெடிபிளான ஒரு ஐடி டீம், ஒரு டைரக்ஷன் டீம்.
அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் எத்தனையோ டீம், நம்ம ஆர்ட் டைரக்ஷன் டீம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது வார்த்தையால் இப்போ தக்க வைக்க முடியல. பட் படம் வந்து வந்திருக்கு, பேசுது. அண்ட் அனைத்து ப்ரெஸ்ஸுக்கும் அது பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப மனசாரவே நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்ற விஷயத்தை கூட நான் நம்புகிறேன். மக்களே தயவு செஞ்சு இந்த படம் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் ஐயோ நம்ம தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கலாமே, அப்போ வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. வாங்க பாருங்கள், படத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய படம், தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். பாருங்கள், அனுபவிங்க, சிந்திங்க. தேங்க்யூ.